மங்களகிரின்னு பேரு. மங்களகிரின்னு பேரு. பஸ் ஸ்டாண்ட்லயே பார்க்கலாம் நீங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கும் மங்களகிரி மாநகர நரசிம்மர். அந்த நரசிம்மன் மங்களகிரி, அதற்கு பத்ரகிரின்னு பேரு. அதுக்கு பத்ரகிரின்னு பேரு. அப்ப பத்ரம்னு ஒரு சப்தம், அந்த பத்ரம்னு அந்த சப்தம் யாரை குறிக்கும்? சாட்சாத் நரசிம்மரை குறிக்கும். ராமபத்ரான ஒரு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் சேர்த்தா தான் ராமரை குறிக்கும். வெறும் பத்ரம் பத்ரம் என்பதான சப்தம் யாரை குறிக்கும்? சாட்சாத் நரசிம்மரை குறிக்கும். ராமபிரான் எழுந்துள்ளதற்கு முன்பாகவே யோகபீഠத்தில் நரசிம்மன் அங்கே சேவை சாதிக்கும் காரணத்தினாலே அந்த கஷேத்திரத்திற்கு பிராந்தியத்திற்கு பத்ராச்சலம் என்பதாக சுவாமி இப்படி ராமன் இருக்கிறதுனால ராமபத்ரன் ராமபத்ராச்சலம் சொல்லிட்டு, நரசிம்மன் இருக்கிறதுனால நரசிம்ம பத்ராச்சலம் அதான் பத்ராச்சலம் சொல்லிட்டு. ஆனா நாங்க ரெண்டுத்தையும் ஒன்னா தானே பார்க்கிறோம். அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது கேட்டா, ராமாயணத்துல பெரியாழ்வார் ஒரு வாசனம் விட்டார். ஜனகனுடைய வேள்விச்சாலை, அந்த பெரிய வில்லு, அந்த வில்லை யார் நானேற்ற போகிறார்கள் என்பதாக பார்க்கிறார்கள். ராவணன் கூட அதுக்கு வந்திருக்கான் டு ஷோ ஹிஸ் வில் பவர். பட் அன்பார்ச்சுனேட்லி ராவணன் வில்ல தூக்கினா மேல போட்டுட்டான். அந்த யாரோ ஒருத்தர் அப்படி எடுத்துட்டு இப்ப விடுறா பார்க்கலாம் அப்படின்னு மூக்குல பொச்சொக்குன்னு விழுந்து அந்த மூக்கு நசுகி மையம் கையோன்னு கத்துவார் பாருங்க. அந்த மாதிரி ராவணன் வில்ல தூக்கினா மேல போட்டுட்டான். என்ன ஆச்சு தெரியுமா? ஜனகருடைய சர்வன்ட்லாம் வந்து அந்த வில்ல நகர்த்தி வச்சுட்டு அப்புறம் ராவணனுக்கு புது வேஷ்டி கொடுத்து விட்டு அனுப்பிச்சான். அந்த முடிவு வில்லு மேல விழுந்த வேகத்துல ராவணனுக்கு அவனுடைய வேஷ்டிலாம் ஈரமாயிடுச்சு. அதனால அவனுக்கு வேஷ்டியே மாத்தி அனுப்பிச்சான். அந்த மாதிரி ஜனகர் வேள்விச்சாலையில் நடந்தது. அப்ப ராமபிரான் வந்தவர் அழகா வில்ல நானேற்றினார். பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். பூமாதேவி தானே சீதாதேவி, அந்த பூமாதேவி தானே பின்னால கோதாதேவி, அந்த கோதாதேவியுடைய திருத்தகப்பனார் தானே பெரியாழ்வார். ஜனகரை போன்றவர் தானே பெரியாழ்வார். கதிராயிரவிரவி கலந்தெரித்தால் கொத்தனே முடிய எதிரில் பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுகிறே அதிரில் கடல் பொழுதோள் இரணியன் ஆகம் பிளந்து அறியாய் உதிரமடைந்த கையோடு இருந்தாரை உள்ளவா கண்டாருளர். பெரியாழ்வார் ஜனகருடைய சபையில ராமபிரான் அந்த பெரிய வில்லை எடுத்து அந்த வில்லை நானேற்றி அந்த பச்சையில முறிச்சாலையோ அப்பொழுது அவனை சேவித்த பொழுது இரண்டகசிபுவை சம்ஹாரம் செய்த நரசிம்மனாக அந்த சேவை சாதிச்சார். இரணியன் ஆகமும் பிளந்து அறியாய் உதிரமடைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டாருளர். அவன் வயத்த கிழிச்சு, இரண்டகசிபுடைய வயத்த கிழிச்சு குடலை எடுத்து மாலையா போட்டுட்டா மாதிரி நரசிம்மனாக சேவை சாதித்தான். அப்ப இவன் யாரு? ராகவ சிம்மன். இந்த ராமன் யாரு? ராகவ சிம்மன். ராஜன் மாரீசன் ராவணன் கிட்ட சொல்றான், ராவணா நீ விளையாடுற, இந்த நாள் யாரோ அப்சரஸ்திரி தேவஸ்திரிகள் கந்தர்வ ஸ்திரீகள் அவளதான் கொண்டு வந்த, ஏதோ நீ ஆசைப்பட்டேன், நானும் ஹெல்ப் பண்ணினேன். இப்ப சாட்சாத் மங்களதேவதையார் மகாலட்சுமி தாயார் சீதாதேவியா ஆசைப்படுறியே, அவன் யாரு தெரியுமா? உனக்கு ஒரு பிளாஷ்பேக் கதை சொல்றேன். போன ஜென்மான நீ இரண்யகசிபு, போன ஜென்மான நீ இரண்யகசிபு. அந்த இரண்யகசிபு சம்மரித்தவன் யாரு? நரசிம்மன். அந்த நரசிம்மன் இப்ப ராமன். இரண்யகசிபு நீ, ராவணன். அந்த மகாலட்சுமி தஸ்ய சா நரசிம்மஸ்ய சிம்ஹோரஸ்கஸ்ய பாமினி மாரீசன். அந்த நரசிம்மனுடைய மனைவி இவள். ஏற்கனவே உன்ன ஒரு அவதாரத்தை கிழிச்சு போட்டான், அடுத்த அவதாரத்தை உன்னை கிழிக்கிறதுக்கு அவன் அவதாரம் பண்ணிருக்கான். எனவே நீ நினைக்கிற மாதிரி சாமானியப்பட்டவன் இல்ல, அவன் ராகவன் இல்ல, அவன் ராகவ சிம்மன்.